ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சுவாமி ரீசெண்டாக மீசையை முறுக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்பவே ஃபயரான ஒரு லுக்கில் ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மொபைலில் எடுத்த ஃபோட்டோ தான், ரொம்பவே ஆனால் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ரீசெண்டாக இவரோட தெலுங்கு ஷூட்டிங் போச்சு இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து போனப்பயே பார்த்தேன். அப்கமிங் ஏதோ சம்திங் இருக்குது போல இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் வந்து 2 பேரையுமே, அண்ணன் தம்பி 2 பேரையுமே எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மொபைல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக. ரொம்பவே ஃபயரான ஒரு லுக்கில் வந்து நம்மளோட சுவாமி இருந்தார். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரவீனா அவங்களோட யூடியூப் சேனலில் ரீசெண்டாக அந்த ரிஹர்சல் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எப்படி தான் நம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியலை. ரீசெண்டாக அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் வீடியோவை அவங்களோட யூடியூப்பில் அவங்க ஷேர் பண்ண அந்த வீடியோவை எடுத்து எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து நடந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக நம்மளோட வீக்காக 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. ஆனால் நேற்றுக்கு விஜய் டெலி அவார்ட்ஸில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி அவார்ட் கொடுக்குற அந்த சீக்வன்ஸும் வந்துதா இல்லையான்னு தெரியல. அப்படி வந்திருந்தால் ஃபேன்ஸ் வந்து நிறையவே ஷேர் பண்ணியிருப்பாங்களே, ஆனால் எதுவுமே ஷேர் ஆன மாதிரி தெரியலை. நான் இன்னும் பார்க்கல. எப்பயும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் என்னோடய அப்டேட்ஸ் இருக்கும் பார்க்குறது. மேபி பார்த்தவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வரலையா என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபேன் பேஜஸோட எடிட்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் வந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. கொஞ்சம் பிட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே அந்த வீடியோவை.